Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரௌனி எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். நான் சிம்பிளா எங்க வீட்ல உள்ள சின்ன பிள்ளைங்களுக்கு செஞ்சு தர மாதிரி இன்னைக்கு நீங்களும் ட்ரை பண்ணலாம் வீட்லயே. பட்டர் ஷீட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணணும். இது எதுக்காக ப்ளேஸ் பண்ணுறோம்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ரௌனி இந்த பவுலோட ஒட்டிக்கிட்டு இருக்காது, இல்லைனா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். நம்ம ஓவனில் வச்சாலும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணிடணும். காம்பவுண்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து ஆறி இருக்கணும், அதாவது இது ரொம்ப முக்கியம். ஆறாத நேரத்தில் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ப்ரௌனியாக இருக்காது. ஸோ ஆறினதுக்கப்புறம் உங்களுக்கு கொல கொலன்னு இருக்கும். இதுக்கு 3 எக்கு ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 2 இந்த 3 எக்ஸையும் நல்லா பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்க போகிறோம். இது நல்லா பீட் பண்ணிட்டே இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணணும்.
இதை நம்ம கேக் செய்கிற மாதிரி ரொம்பலாம் பீட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக பீட் பண்ணாலே போதும். அந்த சுகரை வந்து உங்களுக்கு கரைஞ்சிருக்கும், அவ்வளோதான் கரைஞ்சி. ஜஸ்ட் ஒரு 15 to 20 செகண்ட்ஸ், இஞ்சி போனால் 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். இது பச்சைனஸ் நீங்கள் பார்க்கணும். இந்த மாதிரி அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம டபுள் பாயிலிங் பண்ணி பட்டரையும் டார்க் காம்பவுண்டையும், தட் மீன்ஸ் சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணியிருக்கோம்னா அதை இதில் ஆட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் ஆறி தான் இருக்கும், சூடாக ஆட் பண்ணக்கூடாது, ஆறி தான் இருக்கும். சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌனியாக இருக்காது, அது வந்து உடஞ்சிடும். ஸோ ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை ஆற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ப்ரௌனி உங்களுக்கு ப்ரௌனியாக வரும். இப்போ உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், ஏன்னா ப்ரௌனி இருக்கு இல்லையா, ப்ரௌனியோட கலர் பிளாக். ஏன்னா அதில் காம்பவுண்டாட்டு கோகோ பவுடர் நம்ம ஆட் பண்ணுவோம், அதனால் இது பிளாக்காக தான் இருக்கும். இதில் மைதாலாம் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை வந்து ப்ரீ ஹீட்டுன்னு ஒன்று பண்ணணும். அந்த ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஈஸியாக நம்ம பேக்கிங் வேலையை ஆரம்பிச்சிடுவோம். ஸோ இதை ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இதில் உள்ள ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு இதில் செட் பண்ணிடணும். செட் பண்ணிவிட்டு ப்ரீ ஹீட் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உள்ளது ஹீட் ஆக. ஸோ அதுக்குள்ளே நம்ம இங்கே வெட் இன்க்ரீடியண்ட்டை இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மைதா மாவு இருக்குது, அப்புறம் கோகோ பவுடர் இருக்குது. மைதா மாவு பாதி, கோகோ பவுடர் பாதி அப்படின்னு நான் எடுத்துருக்கேன். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த வெட் இன்க்ரீடியண்ட்குள்ளே இதை நம்ம சேர்த்துருக்கோம். இங்கே ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கும், அந்த டைமிங்கில் நம்ம இதை கலந்துடலாம். இப்போ கலந்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நார்மலாக கேக் செய்யும்போது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் லூஸான பதத்தில் இருக்கும், பட் இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஒரே டைரக்ஷனில் கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எடுத்து ஊற்றுனா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ட்ரேயில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிடுவோம். நம்ம ட்ரே ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ட்ரேயில் நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற்றும் போது இப்படி வரணும், கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்காது.
கவின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கவின் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அக்கா எடுத்துட்டலா? நான் நிறைய தரேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. சூப்பரா?